ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு செய்ய போகிற ரெசிபிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோங்க. இது பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி ஈஸியாக செய்யலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துக்கலாங்க. அந்த இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவுன்னு கடையில் விற்கிறது பாருங்கள், அந்த மாதிரி கூட வாங்கிக்கோங்க. நான் வீட்டிலே தயார் பண்ணது இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போது ஒரு பவுடர் மாதிரி வரணுங்க, அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, விரிசல் வராமல் இருக்கும் கொழுக்கட்டை, அதுக்காக தான். நீங்கள் நெய் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெறும் சாதா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி ஈஸியாகவும் இருக்கும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, கொஞ்சம் தண்ணி ஆகினாலும் பிரச்சனையே இல்லைங்க. அது இவ்வளவு தான் தண்ணி அளவு அப்படின்லாம் கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டாலும். இப்போ இதை ஒரு பேனில் ஊற்றிடலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அது அந்த ஈரப்பதெல்லாம் போய் நல்ல ஒரு ட்ரை ஆகணுங்க. நல்ல மாவு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஈரப்பதம் இருந்ததுன்னா கொழுக்கட்டை சரியாக வராதுங்க, இப்போவே சொல்லிட்டேன். அதனால் நல்லா ட்ரை ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சில்வர் பாத்திரன்றதுனால இன்னும் நல்லா வரணும். ஈரப்பதம் மட்டும் இருக்கக்கூடாதுங்க, அந்தளவு பார்த்துக்கோங்க. கையில் எடுத்து உருட்டணும், அந்த அளவுக்கு வரணும். அவ்வளோதாங்க. நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அவ்வளோதான். அதை ஒரு ஓரமாக வச்சு நல்லா ஆறட்டுங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு துருவிய தேங்காய், இது பூரணத்துக்கு நம்ம ரெடி பண்ணுறதுங்க. துருவிய தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஒரு அரை கப்பு வேர்க்கடலை எடுத்து, வறுத்த வேர்க்கடலைங்க, அதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அது கூடவே பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்து பொடி பண்ணி வச்சதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பொடியாக இருக்கிற வெல்லம், இல்லைன்னா கொஞ்சம் காய்ச்சி கூட ஊற்றிக்கலாங்க. அப்படியே வேணும்னா நான் சேர்த்துட்றேன், நீங்களும் அதே மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. பொடிசாக இருக்கணும் ஆனால் வெல்லம் மட்டும். அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு ஈரப்பதம் வரும். அதுவே நல்லா உருகி வெல்லம்லாம் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். கீழே எதுவுமே ஒட்டலை, இந்த அளவுக்கு இருக்கணுங்க. பாருங்கள், நல்லா பவுல் மாதிரி வறுத்து பாருங்கள். சூப்பராக வந்துடுச்சுங்க. இப்போ அவ்வளோதான், பூரணம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எள்ளு வேணால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லதாக. எப்பவும் எள்ளு தானே சேர்க்குறதுக்காக வேர்க்கடலை, பாதாம்லாம் சேர்த்துருக்கோம் பாருங்கள். இந்த உருண்டை பிடிச்சி கூட விநாயகருக்கு வைக்கலாம் நீங்கள், அப்படியே அது ஒரு மோதகமாக. இப்போ நம்ம மாவை எடுத்து கொஞ்சம் நெய் தடவிடலாம். ஒரு வாழை இலையில் நெய் தடவிட்டு ஈஸியாக இருக்க மாதிரி. நீங்கள் அச்சு தேவையில்லைங்க, அச்சு இல்லாதவங்களுக்காக தான் இப்போ சொல்கிறது. பாருங்கள், அச்சு வாங்க வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டிக்கோங்க. கையிலே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சு, ஒரு மேஷர் இருந்துன்னா இந்த மாதிரி வச்சு நல்லா ஒன் சைடு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்ல ஒரு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வருங்க.
கொஞ்சம் தடியாக இருந்தால் கொழுக்கட்டை பிடிக்காதுன்னுவாங்க, அதனால தான் கொஞ்சம் நல்லா தின்னாக பண்ணிக்கலாம். சென்டராக அந்த பூரணத்தை வச்சு இந்த மாதிரி பண்ணி எடுத்திங்கன்னா வாழை இலையை மடித்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் நம்ம கொழுக்கட்டை. ஒரு கிண்ணம் வச்சு இந்த மாதிரி வச்சு சைடில் இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி எடுத்துருங்க. அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரான கொழுக்கட்டை அச்சே இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி கொதித்த உடனே ஒரு மேலே ஒரு வாழை இலை வச்சு இதை வச்சிடலாங்க. இதே மாதிரி இன்னொன்று செஞ்சுக்கலாம் பாருங்க. சென்டராக இதே மாதிரி வச்சுக்கோங்க பூரணம். அவ்வளோ ரொம்ப ஈஸிங்க, அவ்வளவுதாங்க. இதே மாதிரி ஒரு கிண்ணை வச்சு சைடில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு மோதகம் டைப்பில் செய்யணும்னா இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே சைடாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒரு 7-8 விரிசல் வர மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக வந்துடுங்க மோதகம் டைப்பு. இதுக்கெல்லாம் அச்சு வாங்க வேண்டிய வேலையே இல்லை உங்களுக்கு. அவ்வளவுதாங்க, ஈஸியாக செய்யலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எந்த ஒரு விரிசல் இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்குங்க பாருங்கள். எப்படி இருக்குது பார்க்கும்போதே பிரித்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். உள்ள ரொம்ப தின்னாக இருக்குது பாருங்கள் மாவு. சூப்பரான ஸ்வீட்டான பூரண கொழுக்கட்டை ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.